சங்கே முழங்கு. உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி பசுமை 90.4. தமிழுக்கு தொண்டு செய்யும் தமிழ் அறிஞர்களை போற்றும் புதிய நிகழ்ச்சி பசுமையின் தமிழ் தென்றல். இன்றைய தமிழ் தென்றலில் நமது பசுமை வானொலி, தமிழர் மாமன்றம், பார்வதிஸ் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து தமிழெங்கள் உயிருக்கும் மேல் எனும் பொருண்மையில் நிகழ்த்திய உலகத் தாய்மொழி நாள் விழா, தமிழ் தாத்தா ஊவேசா பிறந்த நாள் விழாவில் உங்கள் கதிரவன் வழங்கிய தமிழ் பயணம் கவியாடலை நேயர்கள் கேட்கலாம். தமிழ் பயணம் கவியாடல் வழங்குபவர் உங்கள் கதிரவன். செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்துச் சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் மறுவணக்கம். அம்மா உன்னழகை கண்ணாரக் காணோமோ என்று தமிழ் மக்களெல்லாம் தவம் கிடக்க தமிழ் மகளே விரும்பி வந்து கோவில் கொள்ளும் சோலை இது. பார்வதி கலை அறிவியல் கல்லூரி. எல்லா ஊர்களுக்கும் எல்லை சாமி உண்டு. திண்டிமா நகருக்கோ எல்லை சாமி பார்வதி கலை அறிவியல் கல்லூரி எனும் இந்த கல்வி சாமி. எல்லா ஊர்களுக்கும் எல்லை சாமி உண்டு. திண்டிமா நகருக்கோ எல்லை சாமி பார்வதி கலை அறிவியல் கல்லூரி எனும் இந்த கல்வி சாமி. நடிகருக்கு மன்றம் உண்டு, அரசியல் தலைவருக்கு மன்றம் உண்டு, மணமகள் மன்றம் உண்டு, மறுமலர்ச்சி மன்றம் உண்டு. உலகில் மூத்த மொழி, உலகோர் வியக்கும் மொழி, எமைப் பெற்ற அன்னை மொழி, யாம் பெற்ற மழலை மொழி. ஒப்புயர்வற்ற தமிழ் மொழிக்கு வேண்டாமோ ஒரு மன்றம்? அதுதான் தமிழ் காவலர் ராமசாமி ஐயா கண்ட தமிழர் மாமன்றம். ஒலியெல்லாம் தமிழ் செய்ய ஓரூடகம் இங்குண்டா? ஒலியெல்லாம் தமிழ் செய்ய ஓரூடகம் இங்குண்டா? சிந்தனையை தூண்டுதற்கு செய்திகள் தாம் அதிலுண்டா? ஏனில்லை என நாங்கள் நெஞ்சு நிமிர்த்திச் சொல்வோம். ஆம், உள்ளமெல்லாம் தமிழ் வண்ண ஒலி நிறைப்பதற்கு உண்டு எங்கள் வானொலி பசுமை வானொலி. முத்தமிழாய் முக்கணியாய் இம்மூன்று அமைப்புகளும் இணைந்தே எடுத்திருக்கும் தமிழ் திருவிழா இது. உள்ளம் உவப்பு கொள்ளும் ஒப்பிலா பெருவிழா இது. தமிழ்தேன் சுவைப்பதற்கு சிறகுகளை மடித்துவிட்டு இந்த அறையினிலே குவிந்திருக்கும் மாணவ பறவைகளே, உங்களை நான் என்ன சொல்லி பாராட்ட? உங்களை பாராட்ட என் ஒற்றை கரவொலி போதாது. ஒட்டுமொத்த தமிழனத்தின் கரவொலியாய் எழட்டும் உங்கள் கரவொலிகள். தமிழ் பயணம் என்றானே பாவி இந்த கதிரவன், தமிழ் பயணம் என்றானே பாவி இந்த கதிரவன், கல்லூரியை விட்டு கால் நகர மறுக்கிறதே எனும் உங்கள் மனதின் குரல் செவிகளுக்குள் கேட்கிறது. இதோ தொடங்கிவிட்டேன் என் தமிழ் பயணத்தை. ஒரு நாள் இரு நாள் அல்ல, வாழ்நாள் பயணம் அது. தமிழ் வாழும் நாள் பயணம் அது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்னும் சபரிமலை பயணம். இறையில்லம் தேடி பாலைவனத்தில் பயணிக்கும் ஹஜ்ஜு பயணம். அன்னை மரியாளை ஆரக்கண் காண்பதற்கு வேளாங்கண்ணி பயணம். நாம் செல்லும் இந்த பயணமோ தாத்தா என்று நாம் கேட்காமலே தமிழ் தந்த தாத்தாவை, தமிழ் தாத்தாவை தரிசிக்கும் மனவழி பயணம். மச்சு பிளக்கும் மாசி மாதத்தில் 9ஆம் நாள் தன்னில் 1855 தமிழ்த்தாயின் அகம் குளிர தஞ்சை தரணியிலே சூரிய மூளையிலே உதித்ததந்த தமிழ் சூரியன். உத்தமனாம் அந்த புத்திரனை பெற்ற தந்தை பிறந்த ஊர் உத்தமதானபுரம். உத்தமனாம் அந்த புத்திரனை பெற்ற தந்தை பிறந்த ஊர் உத்தமதானபுரம்.
உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு சாமிநாதன். தமிழ் இலக்கியங்கள் தழைக்க சரஸ்வதி அம்மாள் பெற்றெடுத்த தவக்கொழுந்து. இந்த பிள்ளைக்கு தமிழ் கற்றுத்தந்த பிள்ளை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த பிள்ளைக்கு தமிழ் கற்றுத்தந்த பிள்ளை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆனந்த வருடத்தில் நாதன் பிறந்தாலும் ஆனந்தம் என்பது எள்ளளவும் இல்லை. தந்தையின் கதா காலட்சேப வருவாய் வாழ்க்கை கதை நடத்த போதுமாயில்லை. தமிழும் வறுமையும் சேர்ந்தே இருப்பதென்றோ? பாலுக்கும் வழியின்றி ஒரு வயிற்று கூழுக்கும் வழியின்றி தமிழ் பாட்டினால் மட்டுமே உயிர் பிடித்தார் உவேசா. வாழ்கொண்டு வாழ்க்கையை வறுமை கொழித்தாலும் தான் கற்ற கல்வியை ஒரு நாளும் நிறுத்தவில்லை. வாழ்கொண்டு வாழ்க்கையை வறுமை கொழித்தாலும் தான் கற்ற கல்வியை ஒரு நாளும் நிறுத்தவில்லை. திண்ணை பள்ளியிலே மண்ணில் எழுதியும் ஓலைச்சுவடியிலே எழுத்தாணியால் நிரடியும் பொறுமையாய் அத்தனை இலக்கியமும் கற்றார். எத்தனை கற்றும் என்னென்னவோ கற்றும் முற்றுப் பெறவில்லை அந்த தலைமகனின் வேட்கை. முற்றுப் பெறவில்லை அந்த தலைமகனின் தமிழ் வேட்கை. தேடல் 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 என தமிழ் தேடல் கொண்டதனால் வாடல் கொண்டதவர் வாலிப தேகம். தேடல் 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 என தமிழ் தேடல் கொண்டதனால் வாடல் கொண்டதவர் வாலிப தேகம். தமிழ் மனம் கொண்டவர்க்கு திருமணம் இனிக்கவில்லை. தமிழ் மனம் கொண்டவர்க்கு திருமணம் இனிக்கவில்லை. தமிழ்தான் என் வாழ்வு, தமிழ்தான் என் செல்வம், தமிழ்தான் என் அறிவு பசிக்கு உணவு. இல்லறம் எனக்கு நல்லறம் அன்று, இத்தமிழ் வாழ்வே போதும் என்று தொடர்ந்தார் தமிழ் பயணத்தை. அரியலூரில் அரிச்சுவடி, திருவாவடுரை ஆதீனத்தில் யாப்பும் இலக்கியமும், கும்பகோணத்தில் தமிழாசிரியர் பணி, சென்னை பல்கலையில் பேராசிரியர் பணி. தொடர்ந்ததவர் தமிழ் பயணம். பயணம் என்றால் திருப்பங்கள் வேண்டாமா? கண்டது கற்று படித்ததை படித்து வாழ்கின்ற வாழ்வும் ஒரு வாழ்வா? கண்டது கற்று படித்ததை படித்து வாழ்கின்ற வாழ்வும் ஒரு வாழ்வா? புதுமைகள் வேண்டாமா? வாழ்வில் புதியவை வேண்டாமா? உவேசா வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தினார் ராமசாமி. ராமசாமிகள் எப்போதும் திருப்பத்தை ஏற்படுத்துபவர்களாகவே இருக்கிறார்கள். நம் மனங்களில் இனிக்கிறார்கள். ஈரோட்டு பெரியார் ஈவே ராமசாமி ஏற்படுத்தியது ஒரு திருத்தம். தமிழர் மாமன்ற தலைவர் நம் ஆவண்ணா ராமசாமி ஏற்படுத்துவது ஒரு திருப்பம். உவேசா வாழ்வில் திருப்பத்தை தந்தார் குழந்தை நீதிபதி ராமசாமி. இத்தனை நூல் படித்து என்ன செய்ய? சீவனுக்கே இன்பம் தரும் சீவக சிந்தாமணி கற்றீரோ எந்தெந்த சாமி கேட்க நெற்றிப் பொட்டில் விழுந்த அடியாய் உணர்ந்தார் உயர்ந்தவராம் உவேசா. தேடத் தொடங்கினார் சிந்தாமணியை. உவேசா ஓடத் தொடங்கினார் தமிழுக்காக. தேடத் தொடங்கினார் சிந்தாமணியை. உவேசா ஓடத் தொடங்கினார் தமிழுக்காக. பொருள் விரித்தால் சிந்தாமணி கடல் பரப்பினையும் விஞ்சும். பொருள் விரித்தால் சிந்தாமணி கடல் பரப்பினையும் விஞ்சும். சைவர் உவேசா சமண சிந்தாமணி கற்றார். கைப்பொருள் தேடவே மனிதர்கள் அலையும் உலகில் சிந்தாமணிக்கு பொருள் தேடி அலைந்தார் பிழைக்க தெரியாத தமிழ் பித்தன் உவேசா. யாசகம் கேட்டே வாழ்கிற சமண அந்தனரையும் விட்டு வைக்கவில்லை, வாசகத்தின் பொருள் சரியாக புரியும் வரை. யாசகம் கேட்டே வாழ்கிற சமண அந்தனரையும் விட்டு வைக்கவில்லை, வாசகத்தின் பொருள் சரியாக புரியும் வரை. சிந்தாமணி புத்துளி பாய்ச்சியது சாமிநாதர் நெஞ்சில். அவர் தமிழ் பசி தீர்க்க சிந்தாமணியின் ஒரு பிரதி போதவில்லை. அலைந்தார் அலைந்தார் காடுமேடெல்லாம் அலைந்தார். சுவடி இருக்கும் இடம் தேடி நடந்தார் நடந்தார் சேவடி சிவக்க நடந்தார். நள்ளிருளோ வெயில் கொல்லும் பகலோ கடும் மழையோ சுடும் மணலோ அள்ளு விணியோ சொல்லறிய துன்பமோ எதுவரினும் தள்ளி தமிழ் சுவடி தேடி நடந்தார் 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 நம் தமிழ் தாத்தா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பும் என்பார். கிணறு வெட்ட பூதம் கிளம்பும் என்பார். சிந்தாமணி தேட சாமிநாதர் புறப்பட கிளம்பியது பூதமல்ல, கிட்டியதெல்லாம் தமிழ் புதையல். தமிழர்களால் வாசிக்கப்படாமல் கிஞ்சித்தும் நேசிக்கப்படாமல் ஆதீன மூலையிலும் அடுப்பங்கரைகளிலும் பல வீட்டு பரன்களிலும் பாழாய் கிடந்த ஏடெல்லாம் சேகரித்தார்.
ஆதீன மூலையிலும் அடுப்பங்கரைகளிலும் பல வீட்டு பரன்களிலும் பாழாய் கிடந்த ஏடெல்லாம் சேகரித்தார். இதோ தங்கம், அதோ வைரம், அடடா வைடூரியம் என்றே நாம் சொல்வது போல், இதோ சிலப்பதிகாரம், அதோ மணிமேகலை, அடடா எட்டு தொகை, ஆஹாஹா 10 பாட்டு என்றே வியந்து அத்தனையும் அள்ளி வந்தார். தமிழ் வாழ துள்ளி வந்தார். ஏடுகளை கொடுப்பதற்கு சாதி தடையுண்டு, குடுமிபிடி சண்டையுண்டு, கொல்ல வந்த ஆட்களுண்டு. அத்தனையும் தகர்த்தெறிந்தார். அகத்தியாய் தமிழ் வளர்த்தார். சிந்தாமணியை அச்சுக்கு கொண்டு வருவது சாமிநாதரின் தமிழ் கனவு. சிந்தாமணியை அச்சுக்கு கொண்டு வருவது சாமிநாதரின் தமிழ் கனவு. காதலியை கைப்பிடிக்க வரும் தடைகளை விட அந்த கனவு நிறைவேற வந்த தடைகளோ அதிகம் அதிகம், மிக மிக அதிகம். கைச்செலவுக்கு காசில்லை, கைப்பிரதி காணாமல் போனது. கால் காசு பெறாத உவேசா பதிப்பிப்பதா, கனவா நான் பதிப்பிப்பதா? பொறாமையால் எரிந்த தீயின் வெம்மை, துயரங்கள், துரோகங்கள் அத்தனையும் தாண்டி வென்றார் உவேசா. வென்றது தமிழ், நின்றார் நம் மனத்தில். உவேசா கண்டடைந்தது மாபெரும் தமிழ் புதையல். தீக்கிரையான திந்தமிழ் இலக்கியங்கள் எத்தனையோ யார் அறிவார்? ஆற்றிலே மூழ்கிப் போய் அழிந்த நூல்கள் எத்தனையோ எவர் அறிவார்? தமிழ் தாத்தா உவேசா எனும் தமிழர் ஒருவரால் மீட்கப்பட்ட தமிழ் நூல்கள் நம்மை மலைக்க வைக்கின்றன, தமிழை நிலைக்க வைக்கின்றன. நம்மை மலைக்க வைக்கின்றன, தமிழை நிலைக்க வைக்கின்றன. மூச்சு பிடித்து வாசிக்கிறேன், என் பேச்சு பிடித்தால் கைதட்டுங்கள். மூச்சு பிடித்து வாசிக்கிறேன், என் பேச்சு பிடித்தால் கைதட்டுங்கள். சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, 10 பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், தமிழ் விடுதூது, குறுந்தொகை. தமிழ் தாத்தா உவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கையோ மிக பெருந்தொகை. அமரகவி பாரதி பாடினான் தமிழ் மகனார் உவேசா பற்றி. நிதியறியோம் இவ்வுலகத் 1 கோடி, இன்ப வகை நித்தம் துய்க்கும் கதியறியோம் என்று மனம் வருந்தற்க குடந்தை நகர் கலைஞர் கோவே. பொதியமலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே. ஆம், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் வீரம் எவர் முன்னும் மடிவதில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் வீரம் எவர் முன்னும் மடிவதில்லை. நூலெல்லாம் மீட்டெடுத்தான், காலமெல்லாம் வாழ்த்திடுவான். நூலெல்லாம் மீட்டெடுத்தான், காலமெல்லாம் வாழ்ந்திடுவான். தமிழ் தாத்தா இல்லை என்றால் தமிழ் நூல்கள் இல்லை. தமிழ் தாத்தா இல்லை என்றால் தமிழ் சிறப்பு இன்று இல்லை. என் அன்பு மாணவ பறவைகளே, நூல்களை அடுக்கி வைக்காமல் உங்கள் உள்ளங்களில் செதுக்கி வையுங்கள். நீங்கள் பாடினால் இசை வாழும், நீங்கள் ஆடினால் நடனம் வாழும். தமிழ் நூல்களை நீங்கள் படித்தால் மட்டுமே தமிழ் வாழும், தமிழினம் வாழும். சிந்தாமணி தேடிய தமிழ் பயணம் செந்தமிழ் கருவூலத்தையே தந்தது. தமிழை நேசிக்கும் உங்கள் பயணமும் சிறக்க வாழ்த்துகிறேன் சிந்தனேசியர் கவிதைகளால். செழிக்கட்டும் உங்கள் தமிழ் வாழ்வு, சேரட்டும் புகழெல்லாம். என் தமிழ் பயணத்தில் இணைந்திருந்த ஆன்றோர் சான்றோர் வாழ்க, ஆசிரிய பெருமக்கள் வாழ்க, மாணவ செல்வங்கள் வாழ்க, அவை வாழ்க, அவனி வாழ்க. சொல்லள்ளித் தருகின்ற வள்ளலாம், சோராமல் இணைக்காக்கும் அன்பு தாயாம், உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கும் அன்னை தமிழ் வாழ்கவே வாழ்க வாழ்க.